The Great KFC Festival. புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் flat 299 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான். This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட் நிறைய பேர் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மத்திய அரசாங்கம் பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடையாது. ஒருவேளை பீகாரில் பிஜேபி தோற்றால், ஒருவேளை நிதிஷ்குமார் காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளுடைய சப்போர்ட்னால அங்கே ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், அப்போ அவர் பிஜேபிக்கு உண்டான ஆதரவை வாபஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடந்தால் பீகாரில் நிதிஷ்குமார் ஜெயிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம்னாக்கா, எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகாரில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதே ஃபார்முலாவை இங்கே திமுகவும் பயன்படுத்துவாங்க. இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் சிலர்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே வந்துடும், அவங்க தமிழக வெற்றி கழகத்தை கூட கூட்டணி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுகள் அடிபட்டது. இப்போ காங்கிரஸ் அந்த கனவுல கூட இதுக்கு மேலே அவங்க நினச்சி பார்க்க முடியாது. தமிழகத்து சினாரியோவையும் கம்பேர் பண்ணி இவங்களுக்கு கம்மியான சீட்டு கொடுத்தா போதுங்கிற மாதிரி திமுகவினரே பதிவிடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் நம்ம ஒட்டுமொத்தமாக அப்படி ஒதுக்கி வச்சிடவும் முடியாது. ஆனால் மக்கள் கடுமையான ஒரு ஷாக்கை தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்தல் வியூக வகுப்பாளருக்கு இந்த தடவை தேர்தல் கை கொடுக்கலையே சார்? இப்போ இந்த பிரசாந்த் கிஷோருடைய மாபெரும் தோல்வி இதை தான் காமிக்குது. ஒரு வியூக வகுப்பாளர் மட்டுமே ஒரு கட்சியை வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம் கிடையாது. வியூக வகுப்பாளர் தலைவராக வர முடியாது. இந்த முடிவு ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஒரு வியூக வகுப்பாளருடைய திறமை அரசியலில் பயன்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பயன்படாதுன்றது தான் இந்த தேர்தல் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் ஒரு பிரசாந்த் கிஷோரையும் விஜயையும் நம்ம நேரடியாக கம்பேர் பண்ணுறது சரி கிடையாது. கண்டிப்பாக விஜய்க்கு அட்வான்டேஜ் கூடுதலாக இருக்கிறது. முதல்ல விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் ரோல் மாடல் கிடையாது. நாடு முழுவதும் எதிர்பார்த்து காத்திருந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வந்திருக்கு. லேண்ட்ஸ்லைட் விக்டரி அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி லேண்ட்ஸ்லைட் விக்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலுடைய முடிவுகள் உங்களுடைய பார்வை சார்? இதனுடைய பீகாருடைய எலெக்ஷன் ரிசல்ட் நிறைய பேர் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், மத்திய அரசாங்கம் பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை மெஜாரிட்டி கிடையாது. தனிப்பெரும்பான்மை கிடையாது. அவங்களுக்கு ஒரு 240 சீட்டு தான் இருக்குது. 273 சீட்டு வேணும் பார்லிமெண்ட்ல. அவங்க சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், சில இண்டிபெண்ட் எம்பிஸ், இவங்க 3 பேருடைய ஆதரவுல தான் அங்க இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை பீகார்ல பிஜேபி தோற்றால், ஒருவேளை நிதிஷ்குமார் காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளுடைய சப்போர்ட்னால அங்கே ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், அப்போ அவர் பிஜேபிக்கு உண்டான ஆதரவை வாபஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடந்தால் பொட்டென்ஷியலாக மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடும் நெருக்கடி உண்டாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால தான் பீகாருடைய எலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட்டது. ஆனால் இந்த தடவை யாருமே எதிர்பாராத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% சீட்டுகள் இருக்கிறதே மொத்தம் 243, அதில் 200க்கும் மேலே சீட்டுகள் என்டிஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னும் முழுதான ரிசல்ட் வரல, பட் மோஸ்ட்லி 200க்கு மேலே அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனுடைய தாக்கம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். நம்பர் 1, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது பீகாரில் ஆன்டி இன்குபென்சி இல்லை, அதே போல் தமிழ்நாட்டிலையும் ஆன்டி இன்குபென்சி இருக்காது அப்படின்னு நம்புவாங்க. 2வது, பீகாரில் நிதிஷ்குமார் ஜெயிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம்னாக்கா, எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகாரில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க அரசாங்க பணத்திலேருந்து. அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு பார்க்கப்படுகிறது.
இப்போ வருகின்ற செய்திகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, அதே ஃபார்முலாவ இங்க திமுகவும் பயன்படுத்துவாங்க. இந்த பொங்கலுக்கு பொங்கல் பரிசு அப்படின்னு குடுப்பாங்க தமிழக அரசாங்கத்துல. ஸோ அதா கூட சேர்த்து கொஞ்சம் காசும் ஒரு ரூ. 500 ரூ. 1000 அந்த மாரி குடுப்பாங்க. இந்த தடவ அது ரூ. 10,000 குடுப்பாங்க. ஸோ ரூ. 10,000 குடுத்தாங்கன்னா, பீகார்ல எப்படி ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஒரு அலை திரண்டுதோ, அதே போன்ற அலை இங்க திரளும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல வந்து தமிழகத்த பொறுத்தவரைக்கும் ஆளுங்கட்சி மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே போல வந்து அதிமுகவும் மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க கூட்டணியில இருக்கிற கட்சி பிஜேபி அங்க ஜெயிச்சிருக்குது. அப்ப பிஜேபி யார் கூட கூட்டணி வச்சாலும் அவங்க ஜெயிச்சுருவாங்க. அதேபோல நாம பிஜேபியில கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக. ஸோ ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி 2 கட்சியுமே வந்து இப்போ ஒரு வித சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இது நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் விட்டுருவோம். நம்ம இந்திய பாலிடிக்ஸ்க்கு போவோம். இந்தியால ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வருமோ அப்படின்னு நினைச்சாங்க. அது இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்ல. இத்தோடு 2027ல உத்தரப்பிரதேஷ்ல ஒரு ஸ்டேட் எலக்ஷன் வருது. அதுக்கப்புறம் 2027 கடைசியில குஜராத்ல ஸ்டேட் எலக்ஷன் வருது. அந்த 2 ஸ்டேட் எலக்ஷனும் முக்கியமா பார்க்கப்படும். ஏன்னா, உத்தரப்பிரதேஷ் தான் வந்து இந்தியால இருக்கிற லார்ஜஸ்ட் ஸ்டேட்டு. அங்கிருந்து தான் நெறைய எம்பிஸ் போறாங்க. அதனால அது முக்கியமானது. குஜராத்ன்றது பிரைம் மினிஸ்டரோட ஹோம் ஸ்டேட்டு. ஸோ அதனால அதுவும் முக்கியமா இருக்கும். ஸோ இது எல்லாமே 2026 முடியிற வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், ஈவன் குஜராத்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் தோற்றாலுமே அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்னு வராது. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி எப்போ வரும்னா, பீகார்லயோ ஆந்திராவிலயோ அவங்க தோத்தாதான் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்னு வரும். ஸோ இந்த வகையில இது வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு ரொம்ப நல்ல செய்தி. இது மட்டும் இல்லாமல் ஒரு பீகார் அப்படிங்கிறது வந்து விவசாயம் சார்ந்த ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல இவ்வளவு பெரிய பெரும்பான்மையோடு இந்த பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்கா கூட இப்ப வர்த்தக உடன்பாடு அதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய விவசாய பொருட்களை இங்கே விற்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கண்டிஷன். அது ரொம்ப இழுபறியா இருக்கு. இப்ப இந்த பீகார்ல இந்த பிஜேபிக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி, அதுல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம வந்து அமெரிக்க விவசாய பொருட்களை உள்ள விட்டாலுமே நமக்கு ஒன்றும் பெருசா பாதகம் இருக்காது, நமக்கு உள்நாட்டுல நல்ல மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அதுல கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பணிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக உடன்பாடு கூடிய விரைவில் எட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்திய பங்குச்சந்தைகள் கடந்த ஓராண்டு காலமா சரியா பர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான காரணம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற இந்த வர்த்தகம் தான். இந்தியாவுக்கு எதிராக 50% வரிகளை வந்து அமெரிக்கா போட்டிருக்கிறாங்க. இதுதான் உலகத்திலேயே ஹையஸ்ட் வரி அவங்க போட்டிருக்கிறது. ஸோ அது கூடிய விரைவில் கொஞ்சம் குறைவதற்கு ஒரு 25% அல்லது 15% குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஏதாவது நடந்ததுனால் அது இந்திய பொருளாதாரத்துக்கே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால இந்த பீகாருடைய எலெக்ஷன் வந்து இந்த மாதிரி பல இடங்கள்ல டைரக்டாகவும் பல இடங்கள்ல இன்டைரக்டாகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இது நடந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அங்க வந்து எதிர்க்கட்சி ஜெயிச்சிருந்தால், மகாகட்பந்தன் அப்படின்னு ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க. அதுல வந்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சியும் காங்கிரஸும் மிக முக்கியமான பார்ட்னர்ஸு. அந்த மகாகட்பந்தன் கூட்டணி ஒரு மாபெரும் தோல்வியை ஏற்படுத்தி இருக்குது. அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்குது. இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல சிலர்லாம் என்ன பேசுறாங்கன்னா, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வந்துடும், அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுகள் அடிபட்டது. இப்ப காங்கிரஸ் அந்த கனவுல கூட இதுக்கு மேல அவங்க நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா
ஒரு லல்லு பிரசாத் யாதவ் கட்சி மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சியா கூட கூட்டணி வச்சு அவங்களால வந்து ஒரு பிஜேபியை எதிர்க்க முடியல, சமாளிக்க முடியல, ஒரு மாபெரும் தோல்வியில் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து திமுக கூட்டணியை விட்டு ஒரு இதுவரைக்கும் பலம் அறியப்படாத ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்தால் அது காங்கிரஸுக்கு அதாவது காங்கிரஸுக்கு இருக்கிற அலையன்ஸ் கூட்டணியில் இருக்கிற ஸ்ட்ராங்கான பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அது திமுக தான். ஸோ அதை கூட வந்து வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மாபெரும் பிரச்சனைகள் வரும். இதனால திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடர்ந்து வலுப்பெறும் தமிழ்நாட்டில் அப்படின்னும் எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்போ திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி அப்படிங்கிறப்ப இன்னைக்கே திமுகவினர் வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த கவுண்டிங்கில் வந்து 11 தொகுதிகள் 12 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஸ்லோவாக தான் காங்கிரஸுடைய கவுண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னிலை நிலவரம் வந்து வெளியானது. அப்போ அதையும் தமிழகத்து சினாரியோவையும் கம்பேர் பண்ணி இவங்களுக்கு கம்மியான சீட்டு கொடுத்தா போதுங்கிற மாதிரி திமுகவினரே பதிவிடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதை நோக்கி போகுது சார்? இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்குங்க அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ அவங்க கூட்டணி வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. புதுசாக வேற சில கட்சிகள் வந்தால் அவங்கள அக்காமடேட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போ இந்த இருக்கிற கூட்டணி அப்படியே தொடர்கின்ற பட்சத்தில் போன எலெக்ஷன்ல யார் யாருக்கு எத்தனை தொகுதி கொடுத்தாங்களோ அதே அளவு தொகுதிகள் தான் இந்த தடவையும் கொடுப்பாங்க. அதில் வந்து பெருசா வந்து அவங்க காங்கிரஸுக்கு வந்து குறைச்சி அதனால வந்து ஒரு பெருசா திமுகவுக்கு லாபம் கிடையாது. ஏன்னா எப்போ வந்து கூட்டணி கட்சிக்கு ரொம்ப குறைவா கொடுப்பாங்கன்னா, நாம வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்போது, அப்ப நிறைய தொகுதியில நின்னாதான் நமக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைக்கும். அப்போ கூட்டணிக்கு நிறைய கொடுத்துட்டோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனா திமுக வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாங்க. ஸோ அதனால கூட்டணி கட்சிகளுக்கு 1-2 தொகுதிகள் கூட கொடுத்தாலுமே இவங்களால கண்டிப்பா வந்து தனிப்பெரும்பான்மையோட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ சில இடைத்தேர்தல் எல்லாமும் பார்த்தோம், சில பார்லிமெண்ட்ல இதுலயும் பார்த்தோம். ஸோ எங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேற தொகுதிகளை ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ அதனால வந்து திமுக வந்து ஒரு இப்போதைக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிற ஒரு கட்சி. அவங்க கூட்டணிகளுக்கு எப்போ கூட்டணி கட்சிகளுக்கு 1-2 சீட்டை குறைப்பாங்கன்னா புதுசா ஏதாவது ஒரு கட்சி இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள வரலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்றது வந்து 2 கட்சி தான். ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று வந்து தேமுதிக. இதுல பாட்டாளி மக்கள் கட்சியில ஏகப்பட்ட குழப்படி இருக்குது. அது எது உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி, அப்பாவோட கட்சியா பையனோட கட்சியா அப்படிங்கிறதுலாம். ஆனா அங்க வந்து பையனோட கை தான் கொஞ்சம் ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பையனோட கை ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா பையன் வந்து பிஜேபி கூட போகணுன்ற ஆசைப்படுறவள் தான். ஸோ அதுல நல்ல ஒரு தேமுதிக வந்து ஒரு குறிப்பா, ஏன்னா தேமுதிகவுக்கு வந்து அதிமுக வந்து ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி கொடுக்கறதா சொன்னதாகவும் அது கொடுக்கல, அவங்க இப்போ வார்த்தை தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வர்றதுனால திரும்ப தேமுதிக வந்து அதிமுக கூட்டணி வைக்கிறதுல ஒரு நெருடல் இருக்கு. அதனால அவங்க வந்து ஒன்று தாவேகா கூட போகணும் அல்லது திமுக கூட வரணும். தாவேகா கூட போறதுலயும் அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. சினிமாவில் விஜயை வந்து வளர்த்து விட்டதே வந்து விஜயகாந்த் தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்களுடைய கட்சியில போயிட்டு எனக்கு வந்து ஒரு 5 சீட்டு கொடுங்க 10 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு நிற்கிறது எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து விஜயோட கட்சி வந்து ஒரு பலம் அறியப்படாத ஒரு கட்சி. அதனால அவங்க வந்து திமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க திமுக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னும் போது அப்ப திமுக என்ன சொல்லுவாங்க, எங்க தேமுதிக வராங்க, அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்கணுங்க, நம்ம எல்லாரும் நாங்க எங்க இதுல இருந்து ஒரு 2 விட்டு கொடுத்துறோம், உங்களதுல இருந்து 2 விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றதுனால ஓரளவுக்கு வந்து 1 or 2 சீட்ஸ் வந்து குறையலாம் கூட்டணி கட்சிகளுக்கு. ஆனா அப்படி குறைஞ்சாலுமே அது வந்து அவங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா ஒரு புதிய கட்சி வரும்போது அதனால கூடுதலா கொஞ்சம் வாக்கு சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எத்தனை தொகுதியில நம்ம போட்டியிடுறோன்றது முக்கியம் கிடையாது.
போட்டியிடுற தொகுதியிலலாம் நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இது ஏறக்குறைய நவம்பர் மிடில் ஆகி வச்சு இன்னும் 2 மாசம் டிசம்பர் ஜனவரி மாதத்துக்குள்ளார ஓரளவுக்கு இந்த கூட்டணி இதெல்லாம் வந்து ஓரளவு தெளிவா தெரிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து பீகார் வந்து எலெக்ஷன் வந்து அகில இந்திய அளவில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டதோ அதே போல தமிழக எலெக்ஷனும் அந்த மாதிரி தான் பார்க்கப்படும். சார், இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் தேசிய அரசியல் களத்தில் காங்கிரஸ் உடைய பின்னடைவு, பெரும் பின்னடைவு வந்து கடுமையாக விமர்சிக்கப்படுது. தொடர்ந்து வந்து மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய தேர்தல்களில் சரிந்த முகத்தை பார்க்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இனிமேலும் தன்னுடைய மீட்டுருவாக்கம் செய்யுமா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து இன்னைக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக வைக்கப்படுது காங்கிரஸ் முன்னாடி. உங்களுடைய பார்வை சார், அவங்களுடைய இந்த எதிர்க்கட்சி அந்த யுத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? காங்கிரஸ் வந்து நம்ம ஒட்டுமொத்தமா அப்படி ஒதுக்கி வச்சிடவும் முடியாது. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவு ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. தெலுங்கானாவில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. கேரளாவில் எப்பவுமே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மாறி மாறி வரும். ஸோ அங்கேயும் வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஒரு பலமான கூட்டணியோடு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய செல்வாக்கு வந்து தென்னிந்தியாவில் அதிகமாக இருக்கு. இப்போ பிரச்சனை வந்து வட இந்தியாவில் தான். ஸோ வட இந்தியாவில் இதுக்கு வந்து ஒரு பல காரணங்கள் வந்து சொல்லப்படுகின்றது. அதெல்லாம் வந்து அதை பிரச்சனை ஒரு எதிர்கட்சின்னு இருந்தால் ஆளுங்கட்சி பல பிரச்சனைகளை உண்டாக்க தான் செய்வாங்க. இவங்களுடைய காங்கிரஸினுடைய பணத்தை எல்லாம் வந்து பிஜேபி வந்து முடக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள்லாம் வருது. ஆனால் எல்லா எல்லா ஆளுங்கட்சியுமே அதை தான் செய்வாங்க. எதிர்கட்சியை முடக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் செய்வாங்க. அதை மீறி தான் ஒரு எதிர்கட்சி வரணும். ஸோ வட இந்தியா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு காங்கிரஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறதுன்னா ரீஇன்வென்ட் தெம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எப்படிலாம் மாற்றணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க தான் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். ஆனால் வந்து இப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடந்த சில ஆண்டுகளாக ஒரு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணின்னு இருக்காரு. இருந்தாலும் அதனுடைய பலன் வந்து இமீடியட்டாக தெரியல. இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். சார், இந்த தேர்தலில் புதுமுகமாக பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சி வந்து 243 தொகுதிகளில் 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து போட்டியிட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து கடுமையான ஒரு ஷாக்கை தான் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்தல் வியூக வகுப்பாளருக்கு இந்த தடவை தேர்தல் கை கொடுக்கலையே சார்? அதாவதுங்க அதை எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு மேக்கப் மேன் இருக்காரு. அந்த மேக்கப் மேன் வந்து ஒரு கமல்ஹாசனுக்கு அழகாக மேக்கப் போட்டு விடுவார். அதனால தான் பல படங்களில் வந்து கமல்ஹாசன் வந்து விதவிதமான கெட்டப்பில், ஒரு படத்தில் வயதானவரா, ஒரு படத்தில் பெண் வேடமிட்டு, ஒரு படத்தில் குள்ளமா, அப்படி ஒரு நல்ல கலக்குன்னு கலக்குவார். ஸோ இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மேக்கப் மேன். ஆனால் நாளைக்கு நான் மேக்கப் போடுறதுனால தான் வந்து கமல்ஹாசன் வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாரு, அதனால நானே வந்து நடிகராக வரேன், நானே வந்து கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஹீரோவா வரேன் அப்படின்னு வந்தா அவருடைய மேக்கப் மேன் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், அவருக்கு அவருடைய உருவத்தை நீங்க மெருகேற்றலாம். ஒரு பெண் வேஷம் போட்டோ, ஒரு சின்ன பையன் மாதிரியோ ஒரு போட்டு அவருடைய உருவத்தை நீங்க மெருகேற்றலாம். ஆனா நீங்களே அந்த நடிகனை ஆக முடியாது. அதே போலதான் ஒரு கட்சி, ஒரு தலைவர் ஒரு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சரிஸ்மேட்டிக் கேரக்டர், அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ். இப்போ அது விஜய் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஒரு ஸ்டாலின் இருக்கிறாரு, அவருக்கு மிகப்பெரிய தொண்டர் பேஸ் இருக்கு. எடப்பாடி இருக்கிறாரு, அவருக்கு நிறைய தொண்டர் பேஸ் இருக்கு. அப்போ அவங்க ஆல்ரெடி ஒரு தலைவர்களா இருந்தா அங்க போய் இந்த வியூக வகுப்பாளர்கள் என்ன பண்ணலாம், சார் நீங்க ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், நீங்க இப்படி பேசக்கூடாது, நீங்க இப்படி பேசுறதுக்கு பதில் இப்படி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும், இப்படி ட்ரெஸ் பண்றதுக்கு பதில் இப்படி ட்ரெஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், இப்படி நடக்கிறதுக்கு பதில் இப்படி நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரை நீங்க மெருகேற்றலாம்.
ஒரு வியூக வகுப்பாளர் அப்படின்றவர் வந்து ஒரு அரசியல் தலைவரை மெருகேற்ற முடியுமே தவிர, ஆனா அந்த வியூக வகுப்பாளரே ஒரு வந்து அரசியல் தலைவர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பீகார் எலெக்ஷன் தான் பதில். ஸோ இப்போ இந்த பிரசாந்த் கிஷோருடைய மாபெரும் தோல்வி இதை தான் காமிக்குது. ஒரு வியூக வகுப்பாளர் மட்டுமே வந்து ஒரு கட்சியை வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணம் கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா வந்து ஒரு ஒரு பெண் அப்படின்னு எடுத்துங்க, அந்த பெண் அழகா இருக்கணும். அழகா இருந்தால் தான் அந்த பெண்ணை வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகையாக கூப்பிடுவாங்க இல்லைங்களா? அந்த பெண் அழகான பெண்ணாக இருக்கணும், அதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேக்கப் மேன் வந்து அந்த பெண்ணோட அழகை இன்னும் அந்த அழகை கூட்டுவதற்கு நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணலாம், இப்படி பவுடர் போடலாம், இப்படி தலை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல தான் ஒரு அரசியல் தலைவராக வருவதற்கு ஒரு அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் தேவை. அதை மெருகேற்றுவதற்கு தான் உங்களுக்கு வந்து இந்த வியூக வகுப்பாளர் பயன்படுமே தவிர, வியூக வகுப்பாளர் தலைவராக வர முடியாது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இந்த முடிவு வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு வியூக வகுப்பாளர், அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அவர் போன கூட்டங்கள் எல்லாமும் வந்து நிறைய கூட்டங்கள் சேர்ந்தது. அவர் வந்து பீகார் முழுக்க பாத யாத்திரை போனார். எல்லா இடத்துலையும் கூட்டம் வந்தது, எல்லாமே வந்தது. இருந்தாலும் அவரால் ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ஸோ ஒரு வியூக வகுப்பாளருடைய திறமை வந்து அரசியலில் பயன்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பயன்படாதுன்றது தான் இந்த தேர்தல் சொல்லியிருக்கு. அதே போல தான் இந்த இடத்துலையும் ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு பிரபலம், ஒரு சினிமாவில் தனக்கு இருக்கிற பிரபலம், அதை வச்சு அரசியலுக்கு வந்தால் அது அரசியலுக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 2026 எலெக்ஷனில் தாவேக்கு எத்தனை சீட்டு வருதுன்றதை வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும். சார், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வெறுமனே ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே வந்து அரசியலுக்கு கை கொடுக்காது, அதை தாண்டி கிரவுண்ட் ஒர்க் தான் இங்கே நிற்கிது அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வர்றது இல்லையா? கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகாது, சினிமா மோகமும் ஒர்க் ஆகாது. ஆனால் அது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றணும், ஒரு அவங்கள வந்து அரசியல் மயப்படுத்தணும். அதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. அது வந்து ஒரு எதிர்பார்த்த அளவு போகலை அப்படின்றது தான் ஒரு அறிஞ்ச உண்மை. இப்போ பீகார் தேர்தலை எடுத்துக்கிட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தை வந்து கொஞ்சம் மார்க் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாலலாம். பாருங்கள், உங்களுடைய ரோல் மாடல், உங்களுடைய குருநாதர் மாதிரி நீங்கள் வச்சுருந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களே இந்த தேர்தலில் வந்து தடுமாறிட்டார். விஜய் அவர்கள் இதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுதே சார். அதில் வந்து உங்களுக்கு 100% உண்மை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த உதாரணத்தில் ஒரு கமல்ஹாசனுடைய மேக்கப் மேன் வந்து ஒரு ஹீரோவை நடித்து அந்த படம் ஃபெயிலியர் ஆயிட்டுன்றதுனால, பாருங்க உங்கள் மேக்கப் மேன் நடித்தார், அதனால அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு, ஆனால் நீங்களும் ஃபெயிலியர் ஆவீங்க அப்படின்னு நம்ம கமல்ஹாசனை பார்த்து சொல்ல முடியாது. ஸோ விஜய்க்குன்னு சில கூடுதலான பலங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திரைக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க. ஆனால் ஒரு சினிமா நடிகர் அப்படின்றவங்க திரையில வேலை செய்கிறவங்க. அதனால பொதுமக்களுக்கு உண்டான அறிமுகம் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு பிரசாந்த் கிஷோரையும் விஜயையும் நம்ம நேரடியாக கம்பேர் பண்ணுறது வந்து சரி கிடையாது. கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து அட்வான்டேஜ் கூடுதலாக இருக்கிறது. பிரசாந்த் கிஷோருக்கு இருந்ததை விட விஜய்க்கு கூடுதலாக இருக்கு. நம்ம அப்போ வந்து இப்போ பீகாரை மத்தி பார்க்கணும்னா அப்படியே கொஞ்சம் ஆந்திராவிலையும் பார்க்கலாம் இல்லையா? பவன் கல்யாண் வந்து ஒரு விஜய் அளவுக்கு ஒரு பிரபலமான நடிகர் கிடையாது. அங்க இருக்கிற பல பிரபலமான நடிகர்கள்ல அவர் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இங்க வந்து இவர் இருக்கிறதுலே ஒரு மிக பிரபலமான ஒரு சினிமா நடிகர். அப்ப அங்க பவன் கல்யாண் வந்து அங்க உதவி முதலமைச்சரா வந்திருக்கிறார் இல்லையா? ஸோ அதனால வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு கம்பேர் பண்ணிக்கிற மாதிரியும், அவரோட இது முதல்ல வந்து விஜய்க்கு வந்து பிரசாந்த் கிஷோர் ரோல் மாடல் கிடையாது. ஏங்க, ஒரு வியூக வகுப்பாளர் அப்படின்றவங்க நாம அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம், அவங்க வந்து நமக்கு வந்து வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம்.
ஸோ அந்த சம்பளத்தை வாங்கிக்கின்னு அவங்க நமக்காக வீகோ வகுப்பு செய்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் தான். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் திமுகவுக்கே வந்து பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சிருக்கிறாரு. அப்போ ஸ்டாலினுடைய ரோல் மாடல் அங்கே தோத்துட்டாரு, அதனால ஸ்டாலின் இங்கே தோத்துருவாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. ஸோ இது அதாவது விஜய் மேல வந்து சில குறைகள் இருக்குது. அவர் வந்து ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்தல, தொண்டர்களை வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு நல்வழிப்படுத்தணும், ஒரு ஒழுங்குபடுத்தணும், அதெல்லாம் செய்ய தவறிட்டான்னு சொல்லலாமே தவிர, பிரசாந்த் கிஷோரையும் விஜயும் நம்ம கம்பேர் பண்ணி பிரசாந்த் கிஷோருக்கு நடந்த அதே விஷயம்தான் விஜய்க்கு நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. ஹி ஹாஸ் அ செப்பரேட் ஓட் பேஸ், தனியாக ஒரு வாக்கு வங்கியே வந்து வச்சிருக்காரு. இந்த வாட்டி வந்து தமிழக தேர்தலில் ஒரு புது அதிர்வை வந்து தாவேக்கா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ் எல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ பீகார் தேர்தலை ஒட்டியே நான் கேட்குறேனே, இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, விஜய் அவர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப தாவேக்காக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகள் நிறைய வந்திருக்கு, அதிலெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுடைய பார்வை சார். முதல்லங்க இது கருத்து கணிப்பா அல்லது கருத்து திணிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து எப்பவுமே வந்து அதை நம்பாதீங்க. சரி, ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கிட்டத்தட்ட 80% சீட்டு வந்து இப்போ என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க. இருக்கிறதே 243 சீட்டு, அதுல 200 சீட்டுக்கு மேல என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரே ஒரு கருத்து கணிப்பாவது பிஜேபி கூட்டணி 200 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னாங்களா? பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிறதோட நின்னுட்டாங்க சிலர். கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா 140 சீட்டு, 150 சீட்டு, 160 சீட்டு தான் சொன்னாங்களா? 180க்குள்ள தான் விளையாடினாங்க. அந்த கருத்து கணிப்பு எல்லாமே 180க்குள்ள தான் அந்த கவுண்ட்ஸ் வந்தது. எத்தனையோ நிறுவனங்கள் கருத்து கணிப்பு நடத்தி, இன்னும் கேட்டீங்கன்னா அது கருத்து கணிப்பு கூட கிடையாது. கருத்து கணிப்புன்றது வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துறது. அது வந்து கொஞ்சம் லெஸ் ரிலையபிள். எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் பூத்துல ஓட்டு போட்டுட்டு வெளியே வரவங்க கிட்ட இன்டர்வியூ பண்ணி அந்த ஒரு கணிப்பு வெளியிடுவாங்க. அது எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் போல்ஸ். ஸோ அந்த எக்ஸிட் போல் வந்து கருத்து கணிப்புன்றது ஒப்பீனியன் போல் முன்னாடி பண்றது. எக்ஸிட் போல்ன்றது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றது. ஸோ எக்ஸிட் போல் வந்து லாஜிக்கலி வந்து மோர் ரிலையபிள் தென் த ஒப்பீனியன் போல். இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஊடகமுமே எந்த ஒரு ஒப்பீனியன் போலுமே பிஜேபி கூட்டணிக்கு 200 சீட் வரும்னு சொல்லல, எந்த எக்ஸிட் போலும் சொல்லல. ஸோ அதனால வந்து கருத்து கணிப்புகள் அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு 100% நம்பத்தகுந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து நீங்க வந்து நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து சாம்பிளிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க வந்து ஒரு நகரத்தில் இருக்கிறவங்களை கிட்ட மட்டுமே ஓட்டு எடுப்பு எடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். கிராமத்தில் எடுத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இளைஞர்கள் கிட்ட எடுத்தீங்கன்னா வேற வித்தியாசமா இருக்கும். வயதானவங்க கிட்ட எடுத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஆண்கள் கிட்ட எடுத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். பெண்கள் கிட்ட எடுத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இது எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி வரணும்னா அந்த சாம்பிளிங் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெருசா இருக்கணும். ஸோ சாம்பிளிங் சைஸ் பெருசா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கூடுதலாக நிறைய பணம் செலவாகும். ஸோ பெரும்பாலும் அந்த அளவு பணம் வந்து செலவு பண்ண மாட்டாங்க கருத்து கணிப்புகள்லாம். அதனால கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்லவே முடியாது. ரெண்டாவது, அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு கட்சிக்கும் தீவிரமான தொண்டர்கள் இருப்பாங்க. இது இல்லாமல் எந்த கட்சியும் சாராத பொதுமக்கள் இருப்பாங்க. அந்த எந்த கட்சியும் சேராத மக்கள் அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ அந்த எந்த கட்சியும் சேராதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியோ 9 மாசத்துக்கு முன்னாடியோ அவங்க இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வரமாட்டாங்க. பெரும்பாலும் கடைசி சில தினங்கள்ல தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்கலாம், அதனுடைய தாக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டது. அது வந்து அந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு.
ஆனால் அதில் உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த குண்டடி பட்டதுன்றது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது யாரோ 2 தனிநபர்களுக்கு உண்டான பிரச்சனைகள். ஆனால் அது அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. அதே போல ராஜீவ்காந்தி கொலை, அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜீவ்காந்தியோட கொலை எப்போ நடந்ததுன்னா, ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான். அப்போ அது வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்த பொதுமக்கள் எந்த கட்சியும் சாராதவங்க அவங்க கடைசி நேரத்தில் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ வந்து எடுக்கிற எந்த ஒரு கருத்து கணிப்புமே அது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக இருக்காது. ஸோ கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வாட் பெஸ்ட் தே கேன் டூ, அவங்க வந்து தொடர்ந்து உழைக்கணும், தொடர்ந்து அவங்க என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்லணும். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறத பற்றி மட்டும்தான் முன்னிலைப்படுத்துறாங்களே தவிர, அவங்களுடைய மதுபான கொள்கைகள் என்ன இல்லைங்களா? இப்போ அவங்க மதுபான கொள்கைகள் என்ன? இப்போ வந்து 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு போய் பாட்டு பாடுறாரு. சரி, இவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? 10 ரூபாய் வாங்குவாரா? இல்ல 10 ரூபாய் வாங்காம மதுவை விற்பாரா? இல்ல மதுவை தடை பண்ணுவாரா? அதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஸோ ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு ஒரு வசதி என்னன்னா, அவங்க ஆளுங்கட்சியோட குறைய சொல்லிக்கினே இருந்தா வந்து காலத்தை ஓட்டிடலாம். ஆனா நாங்க வந்தா பொருளாதாரம் இதை பண்ணுவோம். ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். ஸோ அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகபட்சமான வளர்ச்சி இருக்கிற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. ஸோ இந்தியாவிலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ஜிடிபியில் இருக்கு. சரி, நாங்கள் வந்தா அதை இன்னமும் வேகப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 2 பேர் அடிச்சுன்னு சண்டை போட்டுக்கினானுங்கன்னா, ஒரு திமுகவுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டாலின் கிட்டதானே இருக்கு, ஏன் வந்து இவ்வளோ மோசமா இருக்குது அப்படின்றாங்க. சரி, இவங்க வந்தா என்ன பண்ணுவாங்க? ஸோ இதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஸோ ஒருத்தர் குறை சொல்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனா நாங்க வந்தா இதை பண்ணுவோம், இதை இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு திமுக சார்பில் தாவேகா சார்பில் இது வரைக்கும் எந்த வித ஒரு விளக்கமும் இல்லை. அவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம வந்தா தானே, வந்தா பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி உங்க என்னென்ன கொள்கைகள், இது என்ன, இந்த பொருளாதார கொள்கைகள் என்ன, சரி ஆளுங்கட்சியை நாங்கள் இந்த விஷயத்துல குறை சொல்றோம், நாங்க வந்தா இதெல்லாம் நாங்க எப்படி தடுப்போம், இந்த 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 தவறான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த ஆளுங்கட்சி இருக்கும்போது, நாங்க வந்தா அதெல்லாம் எப்படி தடுப்போம், அப்ப கொள்கை என்ன, நாங்க வந்தா மது வந்து தொடர்ந்து கம்ப்ளீட்டா நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம எது வேணாலும் பேசலாம். ஆளுங்கட்சி ஆயிட்டாக்கா நீங்க வந்து அந்த மதுபானத்துல வர காசு வச்சுதான் மற்ற வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாமே செலவு பண்றாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம் வந்து ஒரு அதிகபட்சமா வருமானம் வர்றது மதுபானம் மூலமா தான். அதெல்லாம் வந்து எந்த கட்சி வந்தாலுமே விட்டுற மாட்டாங்க, சொல்லுவாங்க. ஆனா எந்த கட்சி வந்தாலுமே அதெல்லாம் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால பார்க்கணும், இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். தேர்தல் முடிவு அப்படிங்கிறது வந்து வியூகங்களுக்கு அப்பாற்பட்டு, கருத்து கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார். The Great KFC Festival புதிய டபுள் டவுன் பர்கர் மீல் flat 299 இல் பர்கர்ல சிக்கன் மட்டும் இல்ல, பர்கரே சிக்கன் தான். This festive season, travel the world with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts.